தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். வாக்கு வங்கிக்காக நாட்டின் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி சமரசம் செய்து கொள்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இந்திய தெய்வங்களை வெளிநாடுகளில் ராகுல் காந்தி அவமதித்து வருவதாகவும் காட்டம். ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக மக்கள் அச்சமின்றி வாக்களித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி. ஹரியானாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2100 ரூபாய் உதவித்தொகை. காங்கிரஸ் 2000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்த நிலையில் பாஜக அட்ராசிட்டி. ஏழைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை. மக்கள் நலனுக்காக போராடுபவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவதாகவும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உயிரிழந்த தந்தையின் உடலை இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற மகன்கள். அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லாததால் நேர்ந்த அவலம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி முக்கிய ஆலோசனை. வடசென்னை வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்களின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்தியாவில் 45% டிஜிட்டல் பண பரிவர்த்தனை UPI மூலம் நடைபெறுகிறது. டிஜிட்டல் வங்கி கட்டமைப்பு வலுவான நிலையில் இருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறுவதன் எதிரொலி. அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மலைப்பாதைகளில் பைக் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல தடை. செய்யாறு அருகே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளி கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. கட்டிடம் திறந்து 2 மாதங்களே ஆகும் நிலையில் தூண்களின் சிமெண்ட் பூச்சுகளும் பெயர்ந்து விழும் அவலம். மதுரை அருகே பைக்கில் கீழே விழுந்து விபத்தில் மூளைசாவு அடைந்த பெண்ணின் இதயம் மற்றும் நுரையீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானம். இதயம் விமானம் மூலம் சென்னைக்கு வந்த நிலையில் இருவருக்கு வாழ்வளித்த பெண் சமையலர் உடலுக்கு மரியாதை. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா நதி திறப்பு. வினாடிக்கு 1600 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் படிப்படியாக 2000 கனஅடியாக உயர்த்தப்படும் என்று தகவல். கரூர் வெண்ணமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் நிலங்களை மீட்டு கடைகளுக்கு சீல் வைத்த அதிகாரிகள். காவல்துறையினர் பொதுமக்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் மூதாட்டி ஒருவர் கீழே விழுந்து காயம். இன்னும் ஓரிரு நாட்கள் அல்லது 10 நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க அதிக வாய்ப்பு. தலைமையின் அறிவிப்புக்காக காத்திருப்பதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி. வாய்ப்பில்லை, இருக்கும்போது உண்மையிலே இருக்கும்போது அது வாரம் 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக 28ஆம் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு வாரத்தை நாளை கூட அறிவிச்சிருவாங்க. தயாரா இருக்கோம் நாங்க. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க.
கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க உத்தரவிட்ட விவகாரம். உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. $160 ஏக்கர் நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்ததை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் உரிமையியல் வழக்கு தாக்கல். செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை துறைமுகம் மதுரவாயில் 2 அடுக்கு உயர்மட்ட சாலை திட்டத்தை 2026ஆம் ஆண்டிற்குள் முடிக்க திட்டம். 21 கிலோமீட்டர் தூர சாலை அமைக்கும் பணி 4 கட்டங்களாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல். மருத்துவ படிப்புகளுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஏன் வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. வழக்கு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பதிலளிக்க உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்த முறை குந்தகம் விளைவிக்கும் என்றும் கருத்து. பாஜகவின் வரட்டு கௌரவத்துக்காகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என்று முதலமைச்சர் சாடல். வேலையின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட நியாயமான பிரச்சினைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தல். பல மொழிகள் பேசக்கூடிய இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஏற்க முடியாது. மத்திய அரசின் முடிவுக்கு சீமான் கடும் கண்டனம். நாங்க போராடி சுதந்திரம் பெறல, எங்க தாத்தா செக்கிலுக்கெல்லாம் என் பாட்டன் தூக்குலதவங்களை பார்த்து பேசணும். நீங்க சம்பந்தம் இல்லாம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடா? ஒரே நாடா? நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற பெரிய சிங்காதி சிங்கங்கள் பெரிய ஆளுக என் முன்னாடி வந்து பேசு. நீ எதுக்கு மேற்கு வங்கத்தில் 13 கட்டமா தேர்தல் நடத்தின, பீகார்ல 13 கட்டமா தேர்தல் நடத்தின, 24 தொகுதி 14 தொகுதி அஸ்ஸாமில் நீ 4 கட்டமா தேர்தல் நடத்துற, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 7 கட்டம் 8 கட்டம் அப்படி நடத்த காரணம் என்ன? அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் திட்டத்தில் நியமிக்கப்பட்டோரை கருவறைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தல். அர்ச்சகர்களாக நியமித்த 24 பேரில் 10 பேர் கோவிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பாஜக பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருப்பதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டால் மோடி அரசு கவிழும் என்றும் ஆவேசம். திருவாரூரில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெல் மற்றும் எள் பயிர்களுக்கான காப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும். கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காப்பீட்டு தொகையை உடனே வழங்கு. மத்திய அரசே, மாநில அரசே. கூவம் ஆற்றில் கொட்டப்பட்ட கட்டட கழிவுகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அகற்றிட வேண்டும். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கோவையில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநரை நியமிக்கும் முறையை கைவிட வலியுறுத்தல்.
லஞ்சம் வாங்காமல் வரி விதிப்பதற்கு கயாவில் உங்களால் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் செப்டம்பர் 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கணிப்பு. பாலியல் புகாரில் சிக்கிய பிரபல நடன இயக்குனர் ஜானி பெங்களூருவில் கைது. ஹைதராபாத் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள IPL போட்டிக்கான மெகா ஏலம் வருகின்ற நவம்பர் மாதம் சவுதியில் நடைபெற இருப்பதாக தகவல். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதமடித்தார் இந்திய அணி வீரர் அஸ்வின். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 6வது சதத்தை பதிவு செய்து அசத்தல். பாலிவுட் நடிகர் சல்மான் கான் தந்தைக்கு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக 2 பேர் கைது. விளையாட்டிற்காக சல்மானின் தந்தையை மிரட்டியதாக கைதானவர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம்.